Dear students, in this video we are going to see about the second part of the lesson, measurements given in 6th standard science book. In the first part of the video we saw about what is length and its unit and the need of SI units and multiples and submultiples of SI units, corrective measures for measurement and parallax. We also saw about to find the length of a curved line using a string and divider. In this video we are going to see about volume, mass and types of balances. First one is volume. Volume என்றால் கன அளவு அல்லது பருமன் என்று நாம் குறிப்பிடுகிறோம். Volume of solids. The length is a fundamental quantity. நமக்கு தெரியும் நீளம் என்பது ஒரு அடிப்படையான அளவு. By using length we can find out other measurements like area and volume. Area is obtained by using two lengths. So area is length into breadth. ஒரு பொருளினுடைய ஏரியாவை கண்டறிய வேண்டுமானால் லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது வால்யூம் என்றால் என்ன, அதாவது கன அளவு அல்லது பருமன் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வால்யூம் இஸ் ஆல்சோ a derived quantity and can be measured from measuring lengths. வால்யூம் என்பது என்னன்னா ஒரு derived quantity, அதாவது வழி அலகு என்று சொல்வோம். ஒரு பொருளினுடைய வால்யூமை கண்டறிவதற்கு நமக்கு இந்த பேசிக் யூனிட்டாக இருக்கிற லென்த் நமக்கு தேவை. ஒரு கியூப் ஆர் கியூபாய்டாக இருக்குன்னா அதுக்கு 3 அளவுகள் இருக்கும். லென்த்து, பிரெத் அண்ட் ஹைட் இருக்கும். லென்த்து, பிரெத் அண்ட் ஹைட், நீளம், அகலம், உயரம், இந்த மூன்றையும் பிரிக்கும் பொழுது நமக்கு கன அளவு அதாவது வால்யூம் கிடைக்கிறது. இது போன்ற ஒரு கியூபாக இருந்துச்சுன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர், இந்த பக்கமும் 10 சென்டிமீட்டர். மெஷரிங் ஸ்கேல் யூஸ் பண்ணி 3 அளவுகளை நம்ம அளக்கிறோம். சைடு இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு, 3 பக்கங்களை நாம் பெருக்கும் பொழுது இந்த கியூபினுடைய வால்யூம் நமக்கு கிடைக்கும். அதாவது A into A into A. So 10 centimeter into 10 centimeter into 10 centimeter. So 1000 centimeter cube is the volume of this cube. இதே ஒரு கியூபாய்டா இருக்கு, அதாவது கன செவ்வகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், ஹைட் இருக்கும். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். LBH இந்த 3ஐ மல்டிப்ளை பண்ணா நமக்கு கியூபாய்டுடைய வால்யூம் நமக்கு கிடைக்கும். இந்த அளவுல பாத்தீங்கன்னா இங்க 3 அளவுகளும் சென்டிமீட்டர் கொடுக்கப்பட்டுள்ளதால சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர், கியூபிக் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லுவோம். ஒரு கன சதுர பெட்டி இருக்கு, அதனுடைய அளவு எவ்வளவு இருக்குன்னா 1000 கியூபிக் சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த 1000 கியூபிக் சென்டிமீட்டர் உள்ள பாக்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கும்னா 1 சென்டிமீட்டர் இன்டு 1 சென்டிமீட்டர் இன்டு 1 சென்டிமீட்டர் அளவு உள்ள 1000 கியூப்ஸை உள்ள நாம வைக்க முடியும். எனவே அந்த அளவுக்கு பெரியதாக அது இருக்கும். எனவே இதன் மூலமாக நாம் கன அளவு வால்யூம் என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொண்டோம். வால்யூம் ஆஃப் லிக்விட். நாம் இப்பொழுது திரவ பொருட்களினுடைய வால்யூம் பற்றி பார்ப்போம். மெஷரிங் த வால்யூம் ஆஃப் லிக்விட் இஸ் குவைட் ஈஸி. லிக்விட்ஸ் டேக் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் இன் விச் தே ஆர் கெப்ட். திரவங்களினுடைய வால்யூம் கண்டறிவது என்பது எளிமையான ஒன்று. திரவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லை என்பது நமக்கு தெரியும். அது எந்த கண்டெய்னரில் நம்ம ஊற்றி வைத்திருக்கோமோ அதனுடைய ஷேப் தான் அது பெறும். A liquid whose volume to be found can simply be poured into a graduated container. எந்த திரவத்தினுடைய வால்யூம் நாம் கண்டுபிடிக்க வேண்டுமோ அந்த திரவத்தை நம்ம கிராஜுவேட்டட் கண்டெய்னர்ஸ்ல ஊற்றி வைக்கும் போது அந்த கண்டெய்னர்ல எவ்வளவு இடத்தை அந்த லிக்விட் ஆக்குபை பண்ணிக்குதோ அதுதான் அதனுடைய வால்யூம். அதை பேஸ் பண்ணி நாம் நேரடியாக அந்த லிக்விடுடைய வால்யூமை கிராஜுவேட்டட் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் கண்டறிய முடியும். கிராஜுவேட்டட் சிலிண்டர்ஸ், பீக்கர்ஸ், பிப்பட்ஸ் அண்ட் பியூரெட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் மெஷரிங் எக்ஸாக்ட் வால்யூம்ஸ். ஸோ லிக்விடுடைய வால்யூம் மெஷர் பண்ணுவதற்கு நமக்கு கிராஜுவேட்டட் சிலிண்டர், பீக்கர், பிப்பட்ஸ், பியூரெட்ஸ் போன்றவற்றை பயன்படுத்துகிறோம். மெஷரிங் த வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வித் இர்ரெகுலர் ஷேப். இப்பொழுது நாம் ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருட்களினுடைய வால்யூம் எப்படி கண்டறிவது என்பதை பற்றி பார்ப்போம். இர்ரெகுலர் ஷேப் என்றால் நமக்கு தெரியும், அதற்கு என்று ஒரு டெஃபினட் ஷேப் இருக்காது, குறிப்பிட்ட நீள அகலங்கள் லென்த் பிரெத் எல்லாம் இருக்காது. ஸோ there is no mathematical formula to measure this, but there are many ways to do. ஒரு ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருள் irregularly shaped object உடைய வால்யூம் கண்டறிவதற்கு நமக்கு எந்த ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாவும் இல்லை. ஆனால் சில வழிமுறைகளை பயன்படுத்தி நாம் இந்த வால்யூமை கண்டறிகிறோம். Remember, volume is the space occupied by an object. We can use this property to measure the volume of an object with irregular shape. For example, a stone. ஒரு கல் போன்ற ஒரு பொருள் எடுத்துக்கிறோம், அது ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருள், irregularly shaped object. ஒரு பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொள்கிறதோ அதுவே அதனுடைய வால்யூம் என்று சொல்லுவோம். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம irregular shape உடைய வால்யூமை கண்டறியலாம். Fill a graduated measuring cylinder with water to certain level, say 50 ml. Tie the stone with a piece of fine thread. Immerse the stone completely into
water. As the stone is immersed, we can observe that water level increases. The stone displaces the water to occupy the space inside the measuring cylinder. ஒரு கிராஜுவேட்டட் சிலிண்டர் எடுத்துக்கிறோம், அதில் பாதி அளவுக்கு நீர் ஊற்றிக்கொள்கிறோம், அதாவது 50 ml என்று வைத்துக்கொள்வோம். இரண்டாவதாக ஒரு irregularly shaped ஆப்ஜெக்டான ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்டோன் வந்து ஒரு த்ரெட்ல டைப் பண்ணி அது மெதுவாக உள்ள இறக்குறோம். இறக்கும்போது அந்த வாட்டருடைய லெவல் ரைஸ் ஆகும். ஸோ ஹவு மச் வாட்டர் would be displaced? It would be equal to the space taken up by the stone. So the amount of water displaced will be the volume of the stone. இந்த நீருக்குள்ள அந்த கல்லானது எவ்வளவு இடத்தை ஆக்குபை பண்ணிக்குதோ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு வாட்டர் லெவல் ரைஸ் ஆகும். ஸோ கல்லினுடைய அளவிற்கு சமமான அளவு நீர் மேலே ஏறுகிறது. irregularly shaped ஆப்ஜெக்டான ஸ்டோன் மெஷரிங் சிலிண்டரில் இருக்கக்கூடிய நீரை எவ்வளவு அளவுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அந்த அளவு தான் அந்த ஸ்டோனுடைய வால்யூம். இந்த மெத்தட் வந்து வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்னு சொல்லுவோம், அதாவது இடப்பெயர்ச்சி முறை என்று கூறலாம். ஆரம்ப அளவீடு பார்த்தீங்கன்னா 50 ml இருந்தது, இறுதி அளவீடு 75 ml இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 75 ml minus 50 ml is equal to 25 ml. ஸோ the volume of the stone is 25 ml. இது மில்லி லிட்டர் அளவில் இருக்கு. So we have to convert this into centimeter cube. So 1 ml is equal to 1 centimeter cube. So 25 ml is equal to 25 centimeter cube. So milliliter நாம் centimeter cube அளவிற்கு நாம் மாற்றுகிறோம். So the volume of the stone is 25 centimeter cube. Next one is the volume of gas. We can also measure the volume of the gases. Gases expand to fill the container into which they are placed. கேஸ் எந்த கலரில் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கண்டெய்னர் முழுவதும் அந்த கேஸ் ஆனது எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய தன்மையுடையது. அதை கம்ப்ரெஸ் பண்ணணும்னா அது சுருங்கி அதனுடைய அளவை குறைத்து கொள்ளும் தன்மையும் உடையது. எனவே அழுத்தத்திற்கு தகுந்தாற் போல அதனுடைய வால்யூம் சேஞ்ச் ஆகுது. It is essential to take into account the pressure at which the gases are kept. ஸோ ஒரு கேஸினுடைய வால்யூமை மெஷர் பண்ணணும் அப்படின்னா அந்த கேஸ் எவ்வளோ ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ கேஸுடைய ப்ரெஷரை பேஸ் பண்ணி தான் அந்த கேஸினுடைய வால்யூமை மெஷர் பண்ண முடியும். SI unit for volume of solid is cubic meter. Liquids and gases are usually measured in liters. எனவே திரவங்களும் வாயுக்களும் பார்த்தீங்கன்னா லிட்டரில் அளக்கப்படுகிறது. பட் கேன் ஆல்சோ பி மெஷர்ட் இன் மீட்டர் கியூப் ஆர் கியூபிக் மீட்டர். மேலும் இவை மீட்டர் கியூப் அல்லது கியூபிக் மீட்டர் என்ற அளவிலும் அளக்கப்படுகிறது. 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ லிட்டர், 1 சென்டிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லி லிட்டர், 1 மில்லிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 மைக்ரோ லிட்டர். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மாஸ் அண்ட் வெயிட். மாஸ் என்பது நிறை என்று தமிழில் கூறுவோம், வெயிட் என்பது எடை என்று கூறலாம். மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். ஒரு பொருளில் உள்ள பருப்பொருள்களினுடைய அளவு தான் நம்ம வந்து மாஸ் என்று சொல்வோம். வெயிட் இஸ் த கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த மாஸ். ஒரு பொருளினுடைய மாஸ் அதாவது நிறையின் மீது செலுத்தப்படக்கூடிய கிராவிடேஷனல் புல் அதாவது புவியீர்ப்பு விசையை தான் நாம் வந்து வெயிட் என்று கூறுவோம், அதாவது எடை என்று கூறுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கையில் பேப்பரை மற்றொரு கையில் ஒரு புத்தகத்தை வைத்திருந்தோமானால் இந்த புத்தகமானது எடை அதிகமாக இருப்பதாக நமக்கு தோன்றும். புத்தகத்தை தாங்கி பிடித்துக் கொள்வதற்கு நாம் அதிக ஃபோர்ஸை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். திஸ் ஃபோர்ஸ் இஸ் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் ஹெவினஸ். இதைத்தான் நாம் வந்து ஹெவினஸ் என்று குறிப்பிடுகிறோம். த SI யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். திஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை கேஜி. நிறையினுடைய அலகு என்னன்னா கிலோகிராம், இதை கேஜி என்று எழுத்தால் குறிப்பிடுகிறோம். நாம் அன்றாட வாழ்வில் கிராம், கிலோகிராம் போன்றவற்றை பயன்படுத்தி வருகிறோம். பிக்கர் வெயிட்ஸ் ஆர் மெஷர்ட் இன் டன் ஆர் மெட்ரிக் டன். அதாவது 1000 மில்லிகிராம் என்பதை 1 கிராம் என்று குறிப்பிடுகிறோம், 1000 கிராம் என்பதை 1 கிலோகிராம் என்று குறிப்பிடுகிறோம், 1000 கிலோகிராம் என்பதை 1 டன் என்று குறிப்பிடுகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பீம் பேலன்ஸ். We use beam balances to measure mass. ஒரு பொருளினுடைய நிறை அளப்பதற்கு நாம் beam balance யூஸ் பண்ணுவோம். இதுதான் beam balance. A beam balance works by comparing the mass of an object to that of known mass called standard mass. The beam balance unknown mass இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் known mass இருக்கக்கூடிய எடைக்கல்லை பயன்படுத்தி மெஷர் பண்றோம். So we can compare unknown mass with known mass, that is standard mass. இந்த பீம் பேலன்ஸில் பார்த்தோம்னா தெரியாத அளவை ஒரு தட்டில் வச்சுருப்போம், தெரிந்த அளவான எடைகளை ஒரு தட்டில் வைப்போம். ஸோ அந்த தெரியாத அளவான அன்னோன் மாஸ் வந்து நோன் மாஸான எடைகளை பயன்படுத்தி கம்பேர் பண்ணி நாம் மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரானிக் பேலன்ஸ். இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ் நாம் எல்லோரும் பார்த்துருக்கோம். எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு டு ஃபைண்ட்
accurate measurement of weight. It's very commonly used in laboratories weighing chemicals to ensure precise measurement of those chemicals for use in various experiments. இந்த electronic balance பொருட்களினுடைய எடையை துல்லியமாக அளப்பதற்கு பயன்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் லேபரட்டரிஸில் கெமிக்கல்ஸ் மெஷர் பண்ண உதவுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா டு வே ஃபுட் அதர் க்ரோசரி ஐட்டம்ஸ் அண்ட் ஜுவல்லரி மெஷர் பண்ண நாம் பயன்படுத்திக்கிறோம். எனவே துல்லியமான அளவீடுகளை அளப்பதற்கு நாம் இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் டைம். டைம் என்பது உங்களுக்கு தெரியும் காலம். டே சேஞ்சஸ் இன்டு நைட் அண்ட் நைட் இன்டு டே. சீசன்ஸ் ஆல்சோ சேஞ்ச். வி நோ டைம் பாசஸ். How do we measure the passage of time? ஸோ இரவு பகல் உருவாகிறது, பருவ காலங்கள் மாறுகிறது. எனவே காலங்கள் நகர்ந்து செல்வதை நம்மளால் உணர முடிகிறது. இது எவ்வாறு மெஷர் பண்ணுவது? டைமை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா கிளாக்ஸ். கிளாக்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் டைம். நம்முடைய நாடி துடிப்பான பல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரஃபாக தோராயமான டைமை மெஷர் பண்ணலாம். இன் யுவர் நார்மல் ஸ்பீட் ஆஃப் ஸ்பீக்கிங் 1 little second 2 little second to count the passage of time. அதாவது 1 மணித்துளி 2 மணித்துளிகள் என்று காலத்தை குறிப்பிடுகிறோம். In earlier days people used sand clock and sundial to measure the passage of time during the day. ஸோ முற்காலத்தில் மணல் கடிகாரம், சூரிய கடிகாரம் போன்றவற்றை பயன்படுத்தி வந்தார்கள். சூரிய கடிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஸ்டிக்கை வந்து நட்டு வச்சிருவாங்க. அந்த ஸ்டிக்கோட ஷேடோ எந்த அளவுக்கு இருக்குது என்பதை பார்த்து காலத்தை அளந்தார்கள். அதே போல் நீர்கடிகாரம் பயன்படுத்தினாங்க. நீர்கடிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வெசலில் வாட்டர் ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த வாட்டர் வந்து ட்ராப் பை ட்ராப்பாக ட்ரெயின் ஆகும். அந்த ட்ரெயின் ஆகிற டைம் பேஸ் பண்ணி காலத்தை அளந்தார்கள். ஸோ முற்காலத்தில் பார்த்திங்கன்னா காலத்தை அளப்பதற்கு மணல் கடிகாரம், சூரிய கடிகாரம், நீர் கடிகாரம் போன்றவற்றை பயன்படுத்தி வந்தார்கள். We use electronic clock, stopwatch and other instruments to count even smaller durations of time. இப்போ நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக் கிளாக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணுறோம். இவற்றை பயன்படுத்தி நம்மளால் செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ் போன்றவற்றை கூட நம்மளால் அளக்க முடிகிறது.